இப்போ பாருங்க, அவங்க தேவை எப்படி வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு அருமையாய் புறப்பட்டு வெளியே வந்து விட்டார்கள். பின்னாலே பார்த்தா அந்த எகிப்தியன் சேனை துரத்தி கொண்டு வருகிறது. முன்னால பார்த்தா சிவந்த சமுத்திரம், ரெண்டுக்கும் நடுவாக அவங்க நெருக்கப்படுகிறாங்க. சிவந்த சமுத்திரத்துக்கும் பார்வோனின் சேனைக்கும் நடுவாக அவங்க நெருக்கப்படுகிறத பார்க்கிறோம். அப்போ அவங்க தேவை என்ன? ஒரு விடுதலை, விடுவிக்கப்படணும். அப்போ கூக்குரல் இடுறாங்க, ஏத்துல எங்களுக்கு கல்றக்குழி இல்லைன்னா கொண்டு வந்த இங்க சாகடிக்க. கர்த்தர் அதிசயத்தை செய்து அந்த சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்து விட்டார். இவங்க அதிசயமாக அந்த நடுவை கடந்து வெளியே வருகிறாங்க. தேவை சந்திக்கப்படுது அதிசயமான விதத்துல. அதே சிவந்த சமுத்திரம் இந்த சேனையை மூடி போடுகிறது. பார்வோனின் சேனையை மூடி போடுகிறது. இன்று கண்ட எகிப்தியனை நீ ஒருபோதும் காண்பதில்லை என்று சொல்லி, இந்த துன்பம் உனக்கு வருவதே இல்லை, இந்த நஷ்டம் உனக்கு வருவதே இல்லை, இந்த கஷ்டம் உனக்கு இனிமேல வருவதே இல்லை என்று சொல்லி அற்புதமான விடுதலையை கட்டளையிடுகிறார். அப்புறமா அதிசயமாக அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தாங்க. 15:24 யாத்திரையாம 15:24. அப்பொழுது ஜனங்கள் மோசே விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம். அடுத்தாப்புல தேவை எப்படி அதிசயமா ஆண்டவர் சந்திக்கிறார் என்று கூட இருந்து தேவையை சந்திக்கிறார். கூட இருந்து அவர்களை சமுத்திரத்தை கடக்க செய்தவர். அதன் பின்பு தாகம் எடுக்கிறது, எண்ணத்தை குடிப்போம் என்று முறுமுறுத்தார்கள். அப்பொழுது அங்கே தண்ணீர் ஒரு இடத்துல இருக்கு, அதை குடிச்சு பாக்குறாங்க, கசப்பா இருக்கு. அத ஒரு மரத்தை காட்டி அந்த மாறாவில் கசப்புல போட்ட உடனே அது மதுரமாக மாறுகிறது. அதுக்கு பிறகு நன்றி சொன்னாங்களான்னு பார்த்தா நன்றியே சொல்லல, நல்லா குடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. கூட இருந்து தாகத்தை தீர்க்கிற தேவனாய் கூடவே இருந்தார். 40 வருஷம் கூட இருந்து வழி நடத்தினார். 16ஆம் அதிகாரம் 2-3 வசனம். வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட. இப்ப இங்கே ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு சாப்பிட ஒண்ணுமே இல்லை, கொண்டு வந்த பதார்த்தம் எல்லாம் தீர்ந்து போச்சு, சாப்பிட ஒண்ணுமே இல்லை என்று முறுமுறுக்கிறாங்க. நாங்க எகிப்து தேசத்துல இறைச்சி பாத்திரங்கள் அண்டைய பாத்திரம் நிறைய கறி வச்சு அது முன்னால உட்கார்ந்து சாப்பிட்டோம், அதெல்லாம் இல்ல, இப்போ எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை சாப்பிட என்று முறுமுறுக்கிறாங்க. அதிசயமாய் மன்னாவை அனுப்பி கொடுக்கிறார், அதிசயமாய் காடையை அனுப்பி கொடுக்கிறார். இந்த 40 வருஷம் நீ இந்த பெரிய வனாந்தரத்து வழியா கடந்து வருகிறேன்னு உன் ஆண்டவருக்கு தெரியும். உன் தேவை என்ன என்று ஆண்டவருக்கு தெரியும். உன் மேல் இருந்த வஸ்திரம் பழமையாய் போகல, உன் கால் வீங்கல என்று சொல்லி உபாமை 8:4 சொல்லுகிறார். உன் பாதரட்சை பழசா போகல என்று சொல்லி சொல்லுகிறார். என்ன ஒரு அதிசயமாய் நடத்தின. வஸ்திரம் பழையம 40 வருஷம் ஆனா எப்படி அந்த வஸ்திரம் திரும்ப உடுத்த முடியும்? ஒரு வருஷத்திலே பழசா போயிருது. 40 வருஷம் உன் மேல இருந்த வஸ்திரம் பழமையாய் போகல, உன் பாதரட்சை வாறு அந்து போகல
உன் கால் வீங்கவும் இல்லை. 40 வருஷம் நடந்து கால் வீங்காம இருக்கிறது. நமக்கு கொஞ்ச நேரம் நடந்தாலே கால் வீங்கிருது. 40 வருஷம் நடக்கும்போது தேவன் வனாந்தரத்தை கடந்து வருகிறேன்னு அறிந்த தேவன் உன்னோடு கூட இருந்து தேவைகளை சந்தித்தவன், கூடவே இருந்து தேவைகளை சந்திப்ப. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் உன் தேவைகளை அதிசயமாய் சந்திப்பார். உன் தேவை எதுவாய் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் சந்திப்பார். உன் தேவைகளை அறிந்த தேவன். அந்த உபாமா 2:7 மறுபடியும் வாசிப்போம். உன் தேவனாய கர்த்தர் உன் கையின் கிரியைகளில் எல்லாம் உன் கையின் கிரியையெல்லாம் ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். அவர் அறிந்திருக்கிறார். நீ வனாந்தரத்து வழியா உன் தேவையெல்லாம் அவர் அறிந்த தேவன். நீ வனாந்தரத்து வழியா நடந்து வர்றன்னு உன் தேவையை அறிந்த தேவன். அறிந்தவர் வாசிக்க முடியுங்க. இந்த 40 வருஷமும் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்று குறைபடவில்லை என்று சொல்லி கூட இருந்து தேவைகளை சந்திப்பார். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார். பாருங்க, 1 நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிதியோனை குறித்து ஒரு சில வார்த்தைகள். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, முதல்ல கர்த்தருடைய வார்த்தை வருது, உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. அப்புறமா 16வது வசனம் 16, நான் உன்னோடு கூட இருப்பேன். 14ஆம் வசனம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியான் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறார் நான் அல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். அதன் பின்பு உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னவர் 16ல சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னோடு கூட இருக்கிறவர், உன்னோடு கூட யுத்தத்துக்கு வர, யுத்தம் செய்யும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யுத்தங்களை செய்யும் போது கர்த்தர் நம்மோடு கூட. பயந்த சுவாபம் உள்ள கிதியோன், அவன் சுவாபம் பயந்த சுவாபம், பயந்து கொண்டு இருக்கிறான். அவனை பார்த்து பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி, உன்னை அனுப்புகிறார் நான் அல்லவா என்று சொல்லி அனுப்பும்போது நான் உன் கூட வருகிறேன் என்று சொல்லி கூடவே இருந்த அந்த யுத்தத்தை செய்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். பயந்த சுவாபம் அவன் என்று சொல்லி பார்க்கும்போது 22, 23 வாசிப்போம் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது கிதியோன் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தராகிய ஆண்டவரே, அப்புறம் உனக்கு சமாதானம், பயப்படாது, பயப்படாதே என்று சொல்லி நீ சாவதில்லை, செத்து போயிருவேன் என்று சொல்லி பயந்தான். சாகத்தக்கதாக பயந்த சுவாபம் உள்ளவனாக இருந்தான். அந்த பயந்த சுவாபம் உள்ள கிதியோனை கர்த்தர் யுத்தத்தை செய்யும்படியாக, யுத்தத்தை ஜெயிக்கும்படியாக பயன்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். அவனை தெரிந்து கொண்டு அவனை ஆயத்தப்படுத்துகிறார். நீ பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்து அவனை உயிர்ப்பிக்கிறார். பயந்து செத்துருவோன்னு பயந்த நேரத்துல கூட இருந்து, பயப்படாதே, நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம் என்று சொல்லி அவன் யெகோவா ஷாலோம் என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தரை ஆராதிக்கிறான். அதன் பின்பு பார்க்கிறோம் 25ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி,
உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடம். அப்போ இங்க எல்லாரும் பாகாலை வழிபடுகிறவர்களாக இருந்தார்கள். இஸ்ரேல் ஜனங்களாய் இருந்தாலும் கூட, தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் கூட, அவர்கள் பாகாலை வழிபடுகிறவர்களாக ரெண்டு மனதோட வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. இஸ்ரவேல் தேவனையும் ஆராதிக்கிறாங்க, பாகாலையும் ஆராதிக்கிறாங்க. அப்போ அந்த பாகாலுடைய பலிபீடத்தை, உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போடு என்று சொல்லி, அவன் இரவிலே அதை செய்ய பயந்து என்று சொல்லி இந்த 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பகல்ல அவன் 27ஆம் வசனம், பயப்பட்டபடினாலே பயந்த சுவாபம் என்று முதல்ல சொன்னேன் இல்லையா, அவன் பயந்த சுவாபம் உள்ளவனாய் அதை இரவிலே அதை ஒருவருக்கும் தெரியாதபடி இரவிலே செய்கிறான் என்று சொல்லி பாருங்க. ஒவ்வொரு கட்டத்திலும் கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை சொல்லி நடத்துறார். கூட வலது கரத்தை பிடித்து துணை நிற்கிற தேவன் உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவார். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிற தேவனாய் இருந்த, ஒன்றும் தெரியாதவனாய் இருந்தான் அவன். ஒவ்வொரு கட்டத்திலும் கர்த்தருடைய ஆலோசனை அவனுக்கு கடந்து வருகிறது. நீ இப்படி செய், நீ இப்படி செய், இந்த இடத்துல பலிபீடத்தை கட்டு, இந்த தோப்பை வெட்டி போடு, அந்த பாலின் பலிபீடத்தை உடைச்சு போடு, ஒன்றையும் அவனுக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்லுகிறது போல. பாகால் பலிபீடம் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெற்றி இறங்க முடியாது. அந்த பாகாலின் பலிபீடத்தை வெட்டி போட வேண்டியது அவசியமாயிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் பாகாலின் பலிபீடங்கள் அநேகம் உண்டு. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அநேகம் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. அதை எல்லாம் பார்த்து நம்ம அகற்றி போட வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி இறங்கும். பாருங்க, ஒவ்வொரு கட்டத்தையும் கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை சொல்லி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். வலது கரத்தை பிடித்து துணை நின்று, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் நமக்கு ஆலோசனை சொல்லும் போது அதை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியது மிகவும் 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 அவசியமாக இருக்கிற. கேட்டு அப்படியே காதுல வாங்கிட்டு விட்டுட்டு போறாதபடி அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க, அவன் ஒரு அடையாளம் கேட்கிறான், அதுக்கும் கர்த்தர் பொறுமையா இருந்து பதில் சொல்லி அவனை தேற்றுகிறார். அந்த தோலை நான் ஒரு களத்திலே போடுவேன், முதல் நல்ல தோல்ல மேல மட்டும் பனி பெய்து நிலம் எல்லாம் காஞ்சிருந்தா அப்பொழுது நீ இஸ்ரவேலை ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்று சொல்லி அடையாளம் கேட்கிறான். 2வது நாள் திரும்பவும் அடையாளம் மாத்தி கேட்கிறான். தோல் மட்டும் காஞ்சிருக்கணும், பூமி எல்லாம் பனி பெஞ்சிருக்கணும் என்று அடையாளம் கேட்கிறான். கர்த்தர் பொறுமையாய் அதற்கும் அவனுக்கு பதில் சொல்லி அதே அவன் கேட்டது போல செய்து காண்பிக்கிறார். 2வது நாள் தோல் காஞ்சி இருக்கு, பூமி மட்டும் நனைஞ்சி இருக்கு. அதன் பின்பு 7ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், யுத்தத்துக்கு புறப்படுறாங்க. அப்போ புறப்பட போது திரளான ஜனங்கள் யுத்தத்துக்கு வர்றாங்க. கர்த்தருடைய ஆலோசனை வருது அவன் செவிகளிலே தொனித்து கொண்டே இருக்கு. கர்த்தர் பேசுற சத்தம் அவனுடைய காதுகளிலே விழுந்து கொண்டே இருக்கு. பயப்படுகிறவங்களை எல்லாம் போ சொல்லிரு என்று சொல்லுகிறார். பயந்தவங்களை அந்த ஆலோசனை, அதை தான் நான் சொல்லுறேன். கூட இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை ஒவ்வொன்றையும் இணுக்கா அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். அவனாக அதை செய்யல,
ஆலோசனைமானவர், செயலிலே மகத்துவமானவர். வலதுகரத்தை பிடித்து துணை நின்று உனக்கு ஆலோசனை சொல்லி உன்னை வெற்றியின் பாதையிலே நடத்துகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். பயப்படுறவங்க எல்லாம் சரி போயாச்சு. அப்புறம் ஆண்டவர் பக்கற திரும்ப ஒரு ஆலோசனை வருது, ஆண்டவருடைய ஆலோசனை வருது. இதுவும் அதிக ஜனங்களாய் இருக்கிறாங்க. தண்ணீர் அண்டையில கொண்டு போ, நாங்க பரிச்சிட்டு காட்டுவேன் யார கூட்டிட்டு போனோம் என்று சொல்லி தண்ணீர் அண்டைக்கு போய் அவன் கிதியோன் கேர்ஃபுல்லா பாக்குறான் பாருங்க. அத 2 குரூப்பையும் பிரிக்கிறதுக்கு முழங்கால் ஊண்டி நேரா தண்ணீருக்கு வாயில வச்சவங்கள தனியா அனுப்பியாச்சு, அவங்கள வீட்டுக்கு அனுப்பியாச்சு. கையில எடுத்து வாயிலுக்கு கொண்டு வந்து வாயில வச்சு குடிக்கிறவங்கள மட்டும் 300 பேர், கரெக்டா 300 பேர் அவங்கள பிரிச்சு எடுக்கிறேன். எவ்வளவு கேர்ஃபுல்லா அதை அவன் வாட்ச் பண்ணி இருக்கணும் என்று சொல்லி பாருங்க. 10,000 பேர் நிக்கிறாங்க, அதுல ஒவ்வொருத்தரையா தண்ணிய குடிக்க வச்சு. கர்த்தருடைய காரியங்களிலே ஜாக்கிரதையாக இருப்போம், கர்த்தருடைய காரியங்களிலே உன்னிப்பாக கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய காரியங்களை ஏனோ தானோ என்று செய்ய வேண்டாம். வேதத்தை வாசிக்கிறது ஏனோ தானோ என்று செய்ய வேண்டாம். ஜெபிக்கிறது ஏனோ தானோ என்று செய்ய வேண்டாம். கருத்தாக, உன்னிப்பாக, கூர்மையாக கவனித்து அதில் ஈடுபட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் சொல்லுகிற ஆலோசனையை அவன் அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கும்போது வெற்றி கற்க. அப்புறமா 300 பேரை தெரிந்து கொண்டு யுத்தத்துக்கு போகிறான். 7ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிப்போம். நீ பயப்பட்டாயானால், அவன் பயந்த சுவாபம் உள்ள மனுஷன். முதலே நம்ம பார்த்தோம் இல்லையா, பயந்த சுவாபம் உள்ள மனுஷன் என்று அறிந்து ஆண்டவர் சொல்ல, நீ இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், ஆனா நீ பயந்தா உனக்காக ஒரு காரியத்தை அடையாளத்தை நான் காண்பிக்கிறேன். நீ முதல்ல நீனும் வேலைக்காரனும் போ, அங்க பேசுறத கேக்குறாங்க. கர்த்தர் சொன்னபடியே அந்த ஜனங்கள் மீதியானியர், கிழக்கத்தி பேர் ஏராளமான கடற்கரை மணல் போல வந்து வெட்டுக்கிளிகளை போல குவிந்து இருக்கிறாங்களாம். அவ்வளவு ஜனத்துல இந்த 2 பேர் தனியாக போறான், தைரியமா போறான், கர்த்தர் சொல்லுகிறதுனாலே போறான். அவங்க ஒட்டகங்கள் கடற்கரை மணல் அத்தனையா இருந்ததாம். இவ்வளவு திரளா வந்து அங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இப்போ பயந்தா உன் வேலைக்காரனை கூட்டு போ, 2 பேரும் போறாங்க. அப்போ அங்கே 2 பேர் பேசிக்கொள்கிறது காதலே விழுகிறது. ஒரு சுடப்பட்ட வாட்கோதுமை அப்பம். ஒருத்தர் ஒரு சொப்பனம் கண்டு சொல்லுறான், ஒரு சுடப்பட்ட வாட்கோதுமை அப்பம் உருண்டு 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 வந்து நம்ம மீதியானின் கூடாரத்தை தட்டி, அது தட்டுன உடனே கூடாரம் கவிழ்ந்து போச்சு. அடுத்தவன் அர்த்தம் சொல்லுறான், அது கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி, கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி சொல்றான். வாட்கோதுமை அப்பம் என்பது, வாட்கோதுமை ஒரு மட்டமான ஒரு தானியம், கோதுமையை விட தரம் குறைஞ்ச ஒரு மட்டமான ஒரு தானியம். ஒன்றத்துக்கும் உதவாத அந்த கிதியோனை வைத்து அந்த மீதியானியரை கூடாரத்தை கவிழ்த்து போடுகிற நம்முடைய தேவன். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருப்பார் என்றால் ஒன்றத்துக்கும் உதவாத பாத்திரமாகிய என்ன ஆண்டவர் பயன்படுத்துவார், யுத்தங்களை செய்ய பயன்படுத்துவார். நம்முடைய குடும்பங்களிலும் யுத்தங்கள் வருகிறது, யுத்தங்களை செய்ய கர்த்தர் இந்த வாட்கோதுமை, சுடப்பட்ட அப்பமாகிய இந்த வாட்கோதுமை அப்பத்தை பயன்படுத்துகிறார். சுடப்பட்ட வாட்கோதுமை அப்பம், இதையும் ஒரு சுடப்பட்ட வாட்கோதுமை அப்பமாக கர்த்தர் மாற்றினார்.
உன்னை என்னையும் மாற்றி அவர் நம்முடைய குடும்பங்களிலும் ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எல்லார் பார்வையிலும் அற்பமாய் எண்ணப்பட்ட நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம், வெற்றியை பெற்றுக்கொள்ள போகிறோம். பயந்த சுவாபம் உள்ளவனாகிய என்ன ஆண்டவர் பயன்படுத்துவார். கர்த்தர் கிருபையினாலே என்னை பயன்படுத்துவார். அந்த சுடப்பட்ட வாற்கோதுமை அப்பமாக என்னையும் மாற்றுவோம் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம கேட்போம். பாருங்க, அந்த செய்தியை கேட்ட உடனே, அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை கேட்ட உடனே திரும்ப வந்து அந்த 300 பேரை, தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 300 பேரை கூட்டி கொண்டு போகிறான். கூட்டி கொண்டு போகும்போது அந்த பானையிலே தீவட்டியை பிடித்து எக்காலத்தை கையிலே வைத்து, அந்த பானைக்குள்ளே அந்த தீவட்டி வைப்பது என்பது பக்கத்துல போற வரைக்கும் அவங்க வர்றது தெரியாது, அந்த லைட் தெரியாம இருக்கிறதுக்காக அந்த பானையில அந்த வெளிச்சத்தை மறைச்சு வச்சு கொண்டு போறாங்க. அங்கே போகும்போது கிதியோன் முதல்ல சொல்லுறான், நான் சொல்லுறபடி, நான் செய்யறபடி நீங்க சொல்லுங்க, செய்யுங்க என்று சொல்லி நீங்க அந்த பானையை அந்த பக்கத்துல போற வரைக்கும் அந்த பானைக்குள்ள அந்த வெளிச்சத்தை மறைச்சு வச்சு கொண்டு போறான். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கிறது அவசியமாயிருக்கு. ஏற்ற வேளையில உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருப்பது அவசியமாக இருக்கு. சொல்லும் போது அந்த வெளிச்சத்தை வெளியே காண்பிக்க வேண்டிய, சும்மா லொடலுடன் பேசாதபடி கர்த்தர் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லு என்று சொல்லும்போது அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். சும்மா நம்மளா சொல்லிட்டு இருந்தோம்னா, வார்த்தைகளை சொல்லிட்டு இருந்தோம்னா அதுல வேல்யூவே, அது அர்த்தமே இல்லாம போயிடும். கர்த்தர் சொல்லு என்று சொல்லும்போது பேசாம இருன்னு சொல்லும்போது பேசாம இருக்க நமக்கு தெரியணும். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க தெரியணும். உனக்கு தெரியும், 1000 காரியம் தெரியும், 1000 காரியத்தையும் நீ பேசிக்கிட்டே இருந்தனா வம்பு பேசுறவன் பேர் தான் நமக்கு கிடைக்கும். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருந்து ஏற்ற வேளையிலே அவர் உயர்த்த முடியாது. அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. முன் நிலையில வந்த உடனே பானையை போட்டு உடைத்து வெளிச்சம் தெரியுது. அப்புறம் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று முழங்கின போது, எக்காலத்தை ஊதின போது, அங்கே திடீரென்று அந்த ஜனங்கள் அந்த சத்தத்தை கேட்டு ஒருவரோடு ஒருவர் பட்டயத்தை வைத்து அடித்து கொண்டு அவங்களாக மடிந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வெற்றி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது யுத்தம் செய்ய உங்களை பலப்படுத்துவார், பயத்தை நீக்கி போடுவார், ஆலோசனை சொல்லுவார், உங்களுக்கு வெற்றியையும் தருவார். உங்க குடும்ப சூழ்நிலைகளிலே யுத்தங்கள் வரும்போது கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு அவருடைய பலத்த கருத்துக்களை அடங்கி இருந்து நம்ம ஏற்ற வேளையிலே அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது வெற்றி கிடைக்கும். நம்முடைய குடும்பங்களிலே கூட இருந்து நமக்கு வெற்றியை தருகிற தேவன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யுத்தம் வரும், இதை இன்னைக்கு கேட்பாங்க, நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று சொல்லி நீ உள்ள கலங்கி கொண்டு இருப்பாய். இது ஏன் அப்படி ஆச்சு என்று கேட்பாங்க, என்ன அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஆலோசனை ஞானத்தையும் கர்த்தர் தருவார். உன்னை பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுதலை செய்வார். பயப்படாதே சிறு பூச்சியை, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். கூட இருந்து வெற்றியை தருவார். அதன் பின்பாக சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான்,
பயப்படாதே சிறுபூச்சியே என்று சொன்னவர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அறிக்கை செய்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், என தேவன் என்னோடு கூட இருக்கிறீர், நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் தாவீதை அபிஷேகம் செய்திருந்தார். அந்த அபிஷேகம் வந்து இறங்கின மாத்திரத்தில் கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறது அவனால உணர முடிந்தது. இந்த கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கும்போது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோட மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்து உன் கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சத்துருக்களுக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கும் போது தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண தேவன் என்னை கைவிடுவாரா என்ற நம்பிக்கையோடு அவர் அந்த வார்த்தையை எழுதுகிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றோ. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர். ஆனா நடப்பதோ மரண இருளின் பள்ளத்தாக்கு. கோலியாத்து முன்பாக நின்ற போது ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கு. அவன் சவால் விட்டு கொண்டு வருகிறான், தடியோட நீ என்னிடத்துல வர்றதுக்கு நான் நாயா என்று சொல்லி. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளின் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்திலே வந்தேன் என்று சொல்லி வருகிறான். பாருங்க, அங்கே பார்க்கும்போது கர்த்தருடைய நாமத்தை கூட கொண்டு போகிறான். அந்த கையில பட்டயம் இல்லாது இருந்தது என்று சொல்லி பார்க்க 50ஆம் வசனம், அவனை கவன் கல்லாலே வீழ்த்தி அடித்த பின்பு ஓடி போய் அவன் மேல நின்று அவன் பட்டயத்தை உருகி, கோலியாத் பட்டயத்தை உருவி கோலியாத் தலைய வாங்குறான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது என்று சொல்லி. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு என்னிடத்துல வருகிற என்று சொல்லி. இன்றைக்கு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி அவன் சொன்னது அப்படியே நடக்குது பாருங்க. உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பாருங்க, அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வாங்கினான். உன் உடலை ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகத்துக்கும் இறையா கொடுப்பேன். அதுவும் நடந்திருக்கும் கட்டாயம். ஏன்னா இவன் கோலியாத்து மடங்கடிக்கப்பட்டு விழுந்த உடனே, தன்னுடைய வீரன் விழுந்தான் என்ற உடனே, தோற்று போன உடனே பெலிஸ்தர் அத்தனை ஜனம் ஓடி போனது. இவன் கோலியாத் மட்டும் தலை இல்லாதவனாக அங்கே கிடக்கிறான். எல்லாரும் ஓடி போனாங்க. அதுக்கு பிறகு காட்டுப்பறவை, ஆகாயத்து பறவை, காட்டு மிருகம் வந்து அவனை தின்னு இருக்கும், கட்டாயம் தின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். தாவீது சொன்னபடியே அவன் செய்து காட்டினான். அந்த யுத்த களத்துக்குள்ள போகும்போது கூட இருப்பேன் என்று சொன்னவரை கூட கூட்டிக் கொண்டு போனான். சேனையுடைய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி. கர்த்தர் தன்னை அபிஷேகம் பண்ண அந்த நிச்சயத்தை உணர்ந்தவனாய் அந்த தைரியத்துல சொல்லுகிறான், கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். நமக்கு அந்த தைரியம் உண்டா? யுத்தங்களை செய்யும்போது, கோலியாத்தை பார்க்கும்போது அப்படியாக யுத்தம் செய்ய நமக்கு தைரியம் உண்டா? அல்லது பின்வாங்கி போகிறோம்? அடுத்தபடியா பார்க்கும்போது அப்சலோம் அவனை துரத்தி கொண்டு வருகிறான். அநேக மரணம் பள்ளத்தாக்கிலே கடந்து வந்தான். மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லி, எப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் மேல வந்ததோ மரண இருளின் பள்ளத்தாக்கு தான். அவன் அப்சலோம் துரத்தி கொண்டு வருகிறான்.
அப்பொழுது 15ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 15:31 வாசிப்போம். அப்சலோமுடைய கட்டுப்பாடு பண்ணவளுடனே அகித்தோப்பேலும் தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது கர்த்தாவே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்று கர்த்தரிடம் சொல்லுகிறான். அகித்தோப்பேல் போய் அப்சலோமோட சேர்ந்து கொண்டான் என்று கேள்விப்பட்ட உடனே அகித்தோப்பேல் சொல்லுகிற ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை போல இருக்கும். அவன் ஆலோசனை சொன்னா அப்படியே அதை செய்யும் போது வெற்றி கிடைக்கும் நிச்சயம். இப்போ தாவீதுக்கு தெரியும் அப்சலோம் ஆலோசனை சொன்னா அதுபடி அவன் அப்சலோம் நடந்தா கட்டாயம் வெற்றி அவனுக்கு தான், தாம் அடிந்து போவேன் என்று சொல்லி தெரியும். அதை அறிந்தவனாக ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம் பாருங்க. கர்த்தாவே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக. ஜெபிக்கும் போது கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உனக்கு வெற்றியை நிச்சயமாக தருவார். கடைசியில் இந்த காரியத்தின் கடை பார்ப்போம் என்றால் அகித்தோப்பேல் சரியான ஆலோசனையை சொல்லுகிறான். அந்த ஆலோசனையை ஊசாவை அனுப்பி பைத்தியமாக்கி போட்டான். அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனை கரெக்டான ஆலோசனை. அப்சலோம் சொல்றான் 10,000 பேரை கூட்டிட்டு போலாம். திடீர்னு அவன் மேல அறியாதபடி போய் இறங்கி அவன் ஒரு ஜனங்களோட இருக்க மாட்டான், ஒரு குகையில கெபியில ஒளிஞ்சிருப்பான். அவன் மேல விழுந்து தாவீதை மட்டும் வெட்டி போட்டு நம்ம ராஜ்யத்தை திருப்பிடலாம், ஜனங்களை திருப்பிடலாம் என்று சொல்லு. கரெக்டான ஆலோசனை. அதுபடி நடந்தா தாவீது அன்னைக்கு செத்துருக்கணும். ஆனா இவன் சின்ன செய்த ஜெபம் காரியத்தை மாற்றி போட்டது. கூட இருக்கிறாரு, அவர்கிட்ட நீ ஜெபிக்கிறாயா, பக்கத்துல கைய பிடிச்சிட்டு நிக்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றேன், அவர்கிட்ட நீ கேக்குறியா? எங்கேயோ இருக்கிற ஆண்டவர் இல்ல, உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிற உன் ஜீவனுள்ள தேவன்கிட்ட ஜெபிக்கிறாயா? நீ ஜெபிக்கும் போது காரியம் மாறுதலாய முடியும். ஊசாய் போய் வேணும் என்று சொல்லி அந்த அகித்தோப்பேல் சொன்ன நல்ல ஆலோசனையை மாற்றி விட்டான். அந்த ஜெபம் அங்கே ஊசாயை அனுப்பி இவன் ஊசாய் சொல்லுகிறான், இஸ்ரேல் எல்லாரும் போனோம், எல்லா பேசவால இருந்து எருசலேம் வரைக்கும் உள்ள எல்லா ஜனங்களையும் திரட்டி பெரிய யுத்தமா போனோம். அப்படி போய் அவன் மேல இறங்கும் போது அவனை வெட்டிடலாம். உடனே இவனுக்கு ஜெபம் செய்ததுல அந்த ஆலோசனை இது தப்பா தெரிஞ்சது, இது சரியா தெரிஞ்சது. சரியான ஆலோசனை தப்பா தெரிஞ்சது, தப்பான ஆலோசனை சரியா தெரிஞ்சது. அதுபடியே இஸ்ரேல் அனைத்தையும் கூட்டி கொண்டு போகும்போது அங்கே யுத்தம் உண்டாகி அங்கே அப்சலோம் மடிந்து போகிறத பார்க்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், எனக்கு துணை நிற்கிறீர், என் வலது கரத்தை பிடித்து துணை நிற்கிறீர், பயப்படாதே என்று சொல்லுகிறீர். அவன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படல, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லு. முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும், பட்டயம் என்ன தேற்றும், முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் கையில கோலும் தடியும் தான் இருக்குது. நான் மரணையின் பள்ளத்தாக்கில் இருந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன், நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கு, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர். பயப்படாதே,
நான் உனக்கு துணை நிற்கிறேன். அடுத்தபடியா பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆ 1:8 நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அவன் பயப்படுகிறான், நான் பேசாரியேன், நான் சிறு பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் அழைத்த போது, நான் தாயின் வயிற்றுல இருக்கும் போதே உன்னை நான் தீர்க்கதரிசியா தெரிந்து கொண்டேன் என்று சொல்லும் போது பயப்படுகிறான். நீ அவளுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, அதன் பின்பு அநேக காரியங்கள் சொல்லுகிறார். 18ஆம் வசனம். எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கம் ஆக்கி, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை வாயிலே வைத்து அவனை ஊழியத்துக்கு அழைக்கிறார், அனுப்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை வாயிலே இருக்கும்போது கர்த்தருடைய நாமத்தினும் தனே போராட்டங்கள் வரும். 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாச்சு. எரேமியா தீர்க்கதரிசி பஸ்கூர் அடித்து கர்த்தருடைய ஆலயத்தில் மேல் வாசலே பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைய அவன் சொல்லும் போது பஸ்கூர் கன்னத்துல அடித்து, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்னாரே, அப்புறம் ஏன் அடி விழுது? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது அடி விழும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது, தீர்க்கதரிசனமாய் சொல்லும் போது கன்னத்துல அடித்து காவலறையிலே அடைத்து வைத்தாங்க. உபத்திரம் வந்ததுதான் மெய்யாக. 38:6 வாசிப்போம். 38:6. எரேமியாவை பிடித்து காவற்சாலையில் முற்றத்தில் அவங்க கரெக்டா வாசிக்கிறாங்க, வாசிக்க முடியும். எரேமியா பிடித்து மல்கியாவினுடைய துறவிலே போட்டார். பாருங்க, அது கயிறை வைத்து இறக்கி விடுறாங்க. தண்ணி இல்லாத உளையா இருக்கு, உளையான சேரா இருக்கு. அந்த துறவுல அவனை போடுறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொன்னதுனால போட்டாங்க. அப்புறமா பாக்குறோம், இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலும் தீர்க்க தரிசனம் சொல்லுறான். கடைசியில 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 5ஆம் வசனம். அப்ப இவன் கரெக்டான தீர்க்க தரிசனம் சொல்றான். ஏன் போராட்டம் வருதுன்னு சொல்லும் போது, அந்த இவன் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு அந்த ராஜா அடிப்பணிய மறுக்கிறான். அந்த மற்ற தீர்க்க தரிசிகளும் பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுறாங்க. அதனாலதான் அந்த கிளாஷ் வந்துட்டே இருக்குது. இவன் சொல்லுறான், நீங்க பாபிலோன் ராஜாவுக்கு கதவை தரங்க, கேட்ட தரங்க. அவன் கர்த்தர் இது நியாய தீர்ப்பின்படி இத நியாயம் தீர்த்திருக்கிறார். எருசலேம் பிடிபட்டு போகும் என்று சொல்லி, நீ அவங்க அடிபணிந்து போ என்று இந்த ராஜாட்ட சொல்லுறான். அப்போ நல்லா இருப்பேன்னு. இவன் அடி பணிந்து போக மாட்டேன்னதுனால்தான் இவ்வளவு பிரச்சனை. மற்ற தீர்க்கதரிசிகள் போய் தீர்க்க தரிசனம் சொல்லுறாங்க. இல்ல, சிறைப்பட்டு போனவங்க எல்லாம் திரும்ப வருவாங்க, சிறையா எடுத்துக்கொண்டு போன தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டுகள் பாத்திரங்கள் எல்லாம் திரும்ப கொண்டு வருவோம் என்று சொல்லி அனனியா சொல்லிட்டே இருக்கிறான். இவன் இல்ல அப்படி என்று சொல்லுறான். அதனால அந்த யுத்தம் வருகிறது. கர்த்தருடைய உண்மையான வார்த்தை வாயிலே இருக்கும்போது போராட்டங்கள் வரும். அப்ப கடைசியில 41
பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேமிலும் யூதாவிலும் சிறையாக பிடித்து வைக்கப்பட்ட ஜனங்களுக்குள் விலங்கிடப்பட்டிருந்த எரேமியாவை காவல் சேனாதிபதியாகிய நேபுசரதான் விடுதலையாக்கி அனுப்பிவிட்டான். எல்லாரையும் அங்க வந்து பாபிலோன் ராஜா வந்து எல்லாரையும் சிறைப்பிடிச்சு விலங்கு போட்டு வச்சிருக்கிறான். பாபிலோன் கொண்டு போகணும் அடிமைகளை. எரேமியாவை மாத்திரம் நேபுசரதான் வந்து விடுதலை பண்ணுகிறான். என்ன ஆச்சரியம் பாருங்க, இவனுக்குள்ள எரேமியாவுக்குள்ள இருந்த கர்த்தருடைய வார்த்தை அவனை விடுதலை ஆக்குச்சு. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை வாயிலே கொண்டு வைத்திருக்கும் போது விடுதலையாக்கும். நிச்சயமா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இங்க எரேமியாவை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சான் நேபுசரதான்? உண்மையான தீர்க்கதரிசி, பாபிலோன் ராஜாவுக்கு அடிபணியுங்கள் என்று சொன்ன உண்மையான தீர்க்கதரிசி இவன் என்று எப்படி அவன் அடையாளம் கண்டுபிடித்தான் என்று தெரியவில்லை. சத்தியம் அவனுக்குள்ள இருந்த போது அது அவனை விடுதலை ஆக்கிட்டு எல்லாரோடையும் அவனையும் விலங்கு போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா நேபுசரதான் வந்து பார்த்து எவ்வளவு கூட்டம் திரள ஆயிரக்கணக்கா நின்றுப்பாங்க. எரேமியாவை மாத்திரம் விடுதலை பண்ணுகிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. பட்ட உபத்திரவங்கள் எல்லாம் முடிந்து 5ஆம் வசனம் 45 வாசிப்போம். இன்னும் விடுதலை ஆக்கிட்டு நீ எங்க போகணுமோ போ என்று சொல்லி அனுப்பி விட்டான். அவன் இவனை நோக்கி திரும்பி போய் அவனுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே தங்கியது. இல்லாவிட்டால் எவ்விடத்துக்கு போ உனக்கு செவ்வையாய் தோன்றுகிறதோ அவ்விடத்துக்கு போ என்று சொல்லி காவற் சேனாதிபதி அவனுக்கு வழி செலவையும் வெகுமதியையும் கொடுத்து அனுப்பிவிட்டான். அல்லேலூயா. விடுதலை பண்ணி அவன் கையில வெகுமதியை கொடுத்தான், வழி செலவுக்கும் காசை கொடுத்தான. எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க. அவன் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டவன, கையில ஒன்னும் இல்லாதவனா இருந்தான், அவனுக்கு வெகுமதி கிடைச்சது. அது போக வழி செலவுக்கும் காசை கொடுத்து நேபுசரதான் அவனை அனுப்பி விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் கூட இருக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாயிலே உண்மையாய் சத்தியமாய் இருக்கும் போது அந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். உபத்திரவங்களிலிருந்து இன்றைக்கு விடுதலையாக்கும். நிச்சயமாக உங்க உபத்திரவங்கள் பலவீனங்கள் எல்லாத்துல இருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. வெகுமதியையும் கொடுப்பார் கர்த்தர், வெகுமதியையும் கொடுப்பார். என்ன வெகுமதி என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் உண்டு, ஒரு விசேஷ ஆசீர்வாதம் உண்டு இன்றைக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் கூட நின்று துணை நின்று உன்னை விடுதலையாக்கி உன்னை ரட்சிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை சந்தோஷப்படுத்துவார். உனக்கு வெகுமதி, நீ நினைக்காத இடத்துல இருந்து உனக்கு வெகுமதி உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அன்றாட வாழ உனக்கு வழியையும் திறந்து கொடுப்பார். இன்றைக்கு வாழ வழி இல்லைன்னு நினைக்கிறேன், வழி செலவையும் கொடுத்து வெகுமதியையும் கொடுத்து உன்னை கனப்படுத்த, கூட இருந்து வலதுகரத்தை பிடித்து பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். கடைசியாக அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு என்ற. அடுத்த வசனம். ஒரு வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை உபதேசம் பண்ணி கொண்டு. பாருங்க, அங்கே அடிக்கப்பட்டவனா துரத்தப்பட்டவனாக
கொரிந்து பட்டணத்திலிருந்து இன்னொரு பகுதிக்கு அவன் கொரிந்து பட்டணத்திலே வருகிறான். வந்து பயந்து கொண்டு இருக்கிறான், இங்க ஜனங்கள் என்ன வரட்டுவாங்களோ, நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ளுவாங்களோ என்று. அப்பிறகு அங்கே யுஸ்து என்னும் பேருள்ளவருடைய வீட்டுக்கு வந்தான். அங்கே இருந்து துரத்தப்பட்டவன் யுஸ்து என்ற வீட்டுக்கு வந்து இருக்கிறான். அந்த வீடு ஜெப ஆலய தலைவன் கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடு கர்த்தரில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசத்தை ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அவன் பயந்து கொண்டு அங்கே இருக்கும்போது ராத்திரியிலே கர்த்தர் தரிசனம், பயப்படாமல் நீ பேசு, இனிமேல பேச முடியுமோ, ஏன்னா அங்க அடித்து துரத்திட்டாங்க, ஜபாலயத்துல ஏற்றுக்கொள்ளாம என்ன துரத்திட்டாங்க, என்னை ஏற்றுக்கொள்வாங்க, நான் சுவிசேஷ வேலையை செய்ய முடியுமா, சுவிசேஷத்தை சொல்ல முடியுமா என்று சொல்லி கலங்கி கொண்டு பயந்து கொண்டு இருந்த வேளையிலே ராத்திரியிலே கர்த்தர் தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னோட கூட இருந்து பிரசங்கம் வாய்க்கும்படியாய் செய்வேன், தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று. அப்படியா திடப்பட்டு 1 வருஷமும் 6 மாதம் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்கு உபதேசம் பண்ணிக்கொண்டு, 1 வருஷம் 6 மாசம் 1.5 வருஷம் அங்கே இருந்து உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான் என்று சொல்லி, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. ஊழியத்தை செய்யும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், ஊழியம் செய்யற நம்மோடு கூட இருந்து கரத்தை பிடித்து நடத்துவார். பயப்படாதே சிறு பூச்சியே, நான் உன்னோடு இருந்து உனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்லுங்க. ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போகலாம்.